ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி பிஸ்ரியா கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராணி 3 தாங்க. எல்லாருமே வந்து கிராணி 1, கிராணி 2, கிராணி 3 தான் போவாங்க. நம்ம வந்து கிராணி 3, கிராணி 2, கிராணி 1 தான் முடிவு போகிறோம். சரிங்க, வாங்க அதுக்குள்ளே இன்ட்ரோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க யோசிக்காமல் ஒரு லைக், ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனா அதில் போட்டுக்கோங்க. அதான் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேஸ் உங்களுக்காக வந்து சேரும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, போட கைப்பில் என்னங்க அந்த பொண்ணு அப்படியே போயிடுச்சுங்க. அப்படியாவே இதுக்கு நம்மளுக்கு அப்படியே போயிருக்கலாமோ? அப்படிதான் தோணுது. ஆனால் உள்ளே என்ன இருக்குது என்னான்னு தெரில. 2 பேரும் ஜோடியாக சுற்றுறாங்க. ஆஹா ஆஹா, சரி சரி சரி, ஒரு ஆளா இருக்குமோ ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு ஆளா இருக்கு. ஆனால் லூசு பாயலே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டடி எடுத்துக்கினாங்க. இனி அவனுக்கு ராணி போட்டு தைக்கிறேன் தான். சரி, இது எனக்கு கல்லுன்னு என்னைக்கு தெரியும்டாடி. வெறும் எடுக்கிற மாதிரி தான் கொடுங்க, அதுக்குன்னு பேரெல்லாம் வைக்காதீங்க, அப்புறமா டென்ஷன் ஆகிடுவேன். ஸ்டோன் பேர் ஸ்டோனு. நீ ஒன்று என்னது பேட் லக்கியா? பேட் லக்கி வச்சு பெருசு யூஸ் ஆனால் ஒன்றும் இல்லை. அம்மா, இங்கே வெப்போனிக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. இருங்க, என்னவோ பார்த்து அங்கே இல்லைங்க, வெப்போனிக்கு கூட இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. யாருங்க இவன்? புதுசாக இருக்கிறா நீ தம்பி? போன பார்ட்டில் இல்லையே. யாரா நீ கூட புதுசாக இருக்கிறப்பா? புதுசாக இருக்கிறீங்க. நான் சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆமாங்க. இப்போ நம்மளுக்கு 2 ஜாடி டிவி வச்சு இப்போ என்ன பண்ணுவாங்க நம்ம? கேள்வி ஆய் அடியே கேள்வி, உன்னை நான் விட மாட்டேன்டி. இந்த பீஸ்வரியா உனக்காக ரிவெஞ்சு உன் மேலே எடுக்குவேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ரெடியாக இருந்துக்கோங்க. நம்ம வந்து கிராணி மேலே ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம். ரீட்ரை. அடியே கேள்வி, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மேலே கை வச்சிருப்ப. இந்த சூரிய மேலே கை வைக்கிறியா நீ? உழுப்பியால நீ கேள்வி? ஒரே ஒரு ஸ்லிங் ஷாட்டை தானே, ஹெட் ஷாட் உனக்கு பக்கா. சரி, கல்லுதா நம்மக்கிட்ட. இந்த கல்லெல்லாம் கீழே வந்துடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் நீங்கள் வந்து எடுக்க போகிறோம். இதாடா ஸ்டோனுன்னு எனக்கே தெரியும்டா. டே இந்த கிளவு உள்ளதாக இருப்பாரோ? ஐயோ, டேஞ்சரஸ் பீஸுங்க. அடே கிளவி வாடி டே இவனு யாருங்க அது? ஐயோ, இதுக்கெல்லாம் பைப்பில்லைங்க. கிழவனும் உள்ளதாங்க இருக்கிறான். இல்லை, கிழவன் பார்த்தீங்கன்னா இவன் தான் கிழவன் தான். அது டேஞ்சரஸ் பீஸு. டேஞ்சரஸ், சரியான டேஞ்சரஸ் பீஸுங்க அவன். கிழவனை காணோம். கிராணி இஸ் கானா ஃபார் 1 minute 1 point. ஓ, இதுதான் ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள். யார் இந்த பொண்ணை ஓப்பன் பண்ணிச்சு? சூப்பர்மா பொண்ணு. இப்போ நம்ம இதுக்கு வெப்பன்கி எடுத்தோம். ஸ்லெண்ட்ரினா இஸ் கான். இப்போ வந்து ஸ்லெண்ட்ரினா வந்து மருகே ஆயிடுச்சுங்க. ஸ்லெண்ட்ரினா, ஓ ஹோய், நான் ஸ்லெண்ட்ரினா செத்துட்டியாமே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடை சீக்கிரம் நான் கிழட்டு பையில சொல்கிறாடே. யாருங்க இவன்? சுடு கிழட்டு. என்னடா பண்ணுற கிழட்ட? அடை யாருங்க இவன்? கிழட்டுங்க. என்னங்க ஆகிட்டேன் கிழட்டு? உடை கிழவா? யாருங்க இவன்? கிழட்டு பையன் ஃப்ரெண்ட்ஸ், கிழட்டு பையன் டம்மி ஆகிட்டாங்க. ஐயோ கிழட்டு பயலே. இப்போ வந்து அவன் டம்மி பாபா ஆகிட்டான் அவன். ஸோ அவனுக்கு இனி நம்ம வந்து போயிட்டு தேவையில்ல. அடிக்க மாட்டேன்றா ஃப்ரெண்ட்ஸ், பயப்படுறா. நாங்களாம் ஒன்றா இருக்கிறோம்ல சார். யாரா கைப்பில் எலக்ட்ரிக் ஸ்விட்சை எடுத்து கீழே போகிறார் நம்ம சூர்யா. சரி, நான் வந்து கீழே போகிறேன். எல்லாம் இங்கே பார்த்தீங்களா? வாட் இஸ் தீஸ்? கிராண்ட் பா இஸ் நவ் கன். அடே எலக்ட்ரிக் ஸ்விட்ச் எடுங்கடா, கீழே இருக்கிற கண்ணாடி ஓடிக்கிறான்னு கேட்டு சொன்னால் இவனுங்க என்னென்னவோ வேலை பார்த்து வச்சுன்னு இருக்கிறானுங்க. என்னடா பண்ணுறீன்னு இருக்கிறீங்க நீங்கள்? இல்லை, என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? டேய் நீங்கள்லாம் எங்கள் ஊருப்படியே இருக்க போகிறீங்கன்னு சொல்ல மாட்டேன். அடா டிக்கெட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்குறாங்க பசங்க. சரி போராடே. அடே ஒழுங்காக போட்டுரு. ஓகே, 1 2 அடை 2 3. ஆஹா, சூப்பரு. ஆனால் எலக்ட்ரிக் கேபிள் வேணுமே. சரி இருங்க, நீங்கள் ஏதாவது வச்சுருக்குறாங்களா? இப்போ ஒன்றுமே இல்லைங்க. சரி, எலக்ட்ரிக் ஆன் பண்ணிட்டோம். இது
ஆமாம்ல ஷூட்டு போட கைக்குள்ளே கிராங்க் வேறு இருக்குது. இப்போது வெப்பனிக்கு எடுத்து இருங்க, வெப்பனிக்கு எடுத்து பேக்கில் வச்சிடலாம். சரி கிராங்க் எடு. இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. குரோபாரை ஓப்பன் ராட்டி குரோபாரை எடு தலுங்கு. என்னங்க இது மேட்சஸா? மேட்சஸ் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஸோ பிரிட்ஜுக்கு வாயில் வர மாட்டேது மன்னிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரிட்ஜ் கிராங்க் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து பிரிட்ஜில் வச்சு சுற்றி விடவும் தேவையில்ல, வச்சு விட்டாலே போதும். அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுற்றிடும். பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக சுற்றுதா? இதுதாங்க நம்மளோட மகிமை. இன்னும் நம்மளுக்கு ஸ்லிங் ஷாட் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. கிராண்ட் பாய்ஸ் கான் ஆஃப் ஃபார் அதாவது 1.5 நிமிஷம், அதாவது 1 minute 30 செகண்டுக்கு பயபுள்ள வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமோட காமெடி பீஸ் ஆகிட்டாங்க கிழமை. எப்படி இருந்த கிழமை இப்போது இப்படி ஆகிட்டானே. மாசு காட்டின கிழமை இப்போது ஃப்யூஸு போயிட்டானே. ஃப்யூஸுங்க அவன் ஃப்யூஸ் போயிட்டான் அவன். விடுங்க என்னங்க ஆகிடுச்சு. சேஃப்கி இருங்க, சேஃபில் ஏதாவது பைப்லைன் பண்ணி வச்சுருக்காங்களா? ஆஹா ஆஹா இதுங்க தம்பி இங்கே பாரியா, இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாருடா. இந்த ஆக்சிலரேட்டரை வச்சு நம்ம வந்து இன்னும் என்னங்க கொஞ்சோண்டு பொருள் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். பேட்லாக்கையும் நம்ம வந்து போட்டோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% வேலையை நான் தான் செஞ்சிட்ருக்கேன். மிஸ் இதெல்லாம் அவங்கவுங்க பிரித்து செஞ்சிட்ருக்காங்க. நான் தான் மெயின், அதாவது நான் தான் இப்போது இவங்களுக்கு லீடர். என்ன சொல்கிறீங்க? கீ வச்சாச்சு. குரோபார் இனி நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகாது. வெப்பன் கீ குரோபாரு. இப்போ நம்மளுக்கு ஸ்லிங் ஷாட் மட்டும் எடுத்து இங்கே வச்சுக்கலாம். ஸ்லிங் ஷாட் ஒன்று போதாங்க நம்மளுக்கு. வந்து ஸ்லிங் ஷாட் எடுத்து ஒரு 2 கல் போய் எடுத்து பானிங்களை அடித்து அதில் வந்து தண்ணியை பிடிச்சிட்டு வந்து இங்கே வைக்க போகிறோம். இன்னும் நம்ம வந்து தேடாத இடம்னு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. எங்கள் வெளியே போய் நம்ம வந்து எல்லாத்தையும் தேடணும். கல் தேடணுமா? அம்மா என்னடா பண்ணிட்டேன்? டேய் இவன் வந்து இங்கே வந்து சுற்றின்னு இருக்கிறான். டேய் நான் தான் பிரிட்ஜு கிராங்கே வச்சேன். நீங்கள்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பொருள் இருக்குதா, நான் இவங்க ஒன்றுத்தையும் பண்ண மாட்டேன். இருக்கிற ஒரு பொருளை வச்சு எப்படி அத்தை எடுக்கிறது இத்தை எடுக்கிறது எதுவுமே இல்லைங்க. கண்ணா உள்ளே என்னடா இருக்குது? என்னங்க இது? ட்ரெயின் கீ. அதாங்க ட்ரெயின் கீ வந்து உள்ளே போட்டுடணும். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த எலக்ட்ரிக் இது தாங்க வேணும். எனக்கு தெரிஞ்ச அந்த எலக்ட்ரிக் இதுவில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க ஃபஸ்ட்டு போட கைப்புள்ள போ கிரானி இஸ் நவ் கான் ஃபார் 1.30 seconds 1 minute 30 seconds கேள்வி வந்து போட்டு தள்ளிட்டாங்கன்னா போராடை கைப்புள்ள ட்ரெயினில் போய் ஓகே கோகோனட் கிடச்சிச்சு. அதில் என்ன காயின் கிடச்சிச்சு? இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதில் வேறு என்ன கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவங்க இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணி இது பண்ணுங்கடானா இவங்க என்னென்னோ பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லோரும் வந்து கீழே ட்ரெயின் கீழே தான் போயின்னு இருக்கிறாங்க. ஆஹா ஒன்று கிடச்சிச்சுங்க வேஸு. ஸ்லிங் ஷாட்டு ஒன்று எடுத்தாச்சா? இன்னொன்று வந்து ஸ்லெண்டினை தூக்கிட்டு போகணும். ஸோ அடே என்னோட ஏறுறதுக்காக நான் 2 வேஸையும் நான் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். என்ன பாருங்க. சரி போட கைப்பில் அட பைபிள் இத்தி அடிச்சிட்டானுங்களா? ஓ அப்போ கீழே போயிருக்கிறானுங்க இவனுங்க. இவங்க கீழே என்னத்தை பண்ணி வச்சுருக்குறானுங்கன்னு பார்ப்போம். நாங்கள் வந்து அந்த ஸ்விட்சிங் நல்லாயிருக்கும். பேட்லாக் பண்ணிட்டேன் நான். இருங்க என்ன இருக்குதோ அதை நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்ம தான் எஸ்கேப் போக போகிறோம் நம்ம. வேடா என்ன கிடைக்குது? என்னமோ வருதுங்க. என்னதுடா அது? என்னது ஜென்ரேட்டர் கேபிளா? ஓகேங்க நம்ம போய் ஃபஸ்ட்டு வச்சு நம்மளே ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆகிடுவோம். என்ன சொல்கிறீங்க? ஐயோ கேள்வி என்னை விட்டுறியே. கிரானி இஸ் நவ் கான் ஃபார் 1 minute. கிராண்ட் பா இஸ் நவ் கான் ஃபார் 1 minute. 2 பேரும் போட்டு தைக்கிட்டாங்க. சரி தொடுங்க. இது ஜென்ரேட்டர் கேபிள்னால் அது தான். தொடுங்க ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்து இங்கே வச்சு பட்டன் ஆன் பண்ணி நம்ம உண்டுன்னு கிளம்பிட்டே இருக்க போகிறோம். தி ஃபஸ்ட் எஸ்கேப் பி சூர்யா ஒன்லி அப்படின்னா வந்து வரணும். ஆண்டவா நான் தான் ஃபஸ்ட்டு இதுவும் எஸ்கேப் ஆக போகிறேன். டை இவன் ஒருத்தங்க இப்போ தான் இது பண்ணிகிட்டே இருக்கிறான். இவன் வந்து எல்லாத்தையும் வந்து கிட்டத்தட்ட 60% வேலையை நான் தாங்க செஞ்சேன். நீங்களே பார்த்தீங்கன்னா கேபிள் கூட நான் தான் எடுத்துகிட்டு போய் வச்சேன். ஆனால் பையன் எடுத்துகிட்டு போய் வச்சான். சரி போடாட்டி இருங்க போடாடி. ஃபஸ்ட்டு 1 2 அப்படியே போய் 3 இருங்க இத்தனை ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம தான் வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு பி சூர்யாவில் சூர்யா 65008 எஸ்கே இப்படி பை ட்ரெயின்னு வருவாங்க. சரி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஒன்று ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பேன்.
இல்லைனா ஊரில் இருப்பாங்க. ஏன்னா நான் காத்தாலேயே ஊருக்கு கிளம்புனேன். ஸோ இன்றைக்கி வந்து டேட் பார்த்திங்கன்னா 23 வீடியோ நான் முன்னே வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அதனால தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு எடுத்து வச்சாங்க இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் பி சூர்யா கேமிங் தமிழ். பாய், நாளைக்கு சந்திப்போம். பாய்.